பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய கிருபை உங்களை தொடரட்டும். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கலாமா? சங்கீதம் 37:4 நாம் வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமேன். நல்ல ஒரு வார்த்தைகளை இன்றைக்கு கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கார். கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருங்க, உன்னுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல பல சூழ்நிலைகள்ல மன மகிழ்ச்சி இல்லாததுனால நாம் கர்த்தரிடத்துல ஜெபிப்பது ரொம்ப குறைந்து இருக்கிறது. இந்த நாட்கள்ல பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கையில துன்பமும் துக்கங்களும் போராட்டங்களும் அவருடைய வாழ்க்கையில் நிறைந்து இருக்கிறது. அதனால ஜெபிக்க போகும்போதே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு துக்கம் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் ஜெபிப்பாங்க, கொஞ்ச நேரம் அது அப்படியே ஜெபத்துல குறைந்து போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தரிடத்துல நீங்க மன மகிழ்ச்சியா இருந்து ஜெபிப்பீர்களானால் உங்களுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று வேதவசனம் சொல்கிறது. பாருங்க, இந்த சங்கீதக்காரன் எழுதியிருக்கிற இந்த அருமையான வார்த்தைகள் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல அவர் துக்கத்தின் நடுவில் கடந்து சென்று கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் அநேக போராட்டங்கள் நடுவில் தான் அவருடைய வாழ்க்கை முழுவதும் இருந்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவருடைய மகனா இருக்கட்டும், அவருடைய மாமனாரா இருக்கட்டும், எல்லாரும் அவரை கொலை செய்யும்படியை வகை தேடுகிறாங்க. அவருடைய வாழ்க்கை முழுவதும் அந்த மன மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை கூட அவர் சொல்லுகிறார், நான் மன மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சமூகத்துல நான் ஜெபித்தேன், அவருடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அவர் இந்த சூழ்நிலையில கூட அவர் துக்கத்தின் பாடல்களை எழுதல, ஆண்டவரை துதித்து பாடுகிற மகிழ்ச்சியான பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். பல நேரங்கள்ல பல சூழ்நிலைகள்ல நம்முடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை இப்படி நீங்க சோர்ந்து போன அனுபவத்துல ஒரு மன மகிழ்ச்சி இல்லாத நிலைமையில நீங்க இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுறார், நீங்க மன மகிழ்ச்சியா இருப்பீர்கள், ஆனால் உங்களுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். தாவீதுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்கள்ல பல சூழ்நிலைகள்ல அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்த போதிலும் அவன் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தான், துதித்து கொண்டிருந்தான். நீங்களும் பல துக்கமான நேரங்கள்ல கூட, இல்லை மன சோர்ந்து இருக்கிற நேரங்கள்ல கூட நீங்க ஆண்டவரை அந்த நேரத்துல மன மகிழ்ச்சியா தேடுவீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையில கூட இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு ஏன் கொடுக்கிறார் தெரியுங்களா? ஒருவேளை இந்த நாள்ல நீங்க ஒருவேளை வியாதியோடு, இல்ல கஷ்டத்தோடு, இல்ல மன பாரத்தோடு, ஒரு கடன் பிரச்சனையினால, இல்ல குடும்ப பிரச்சனையினால, உறவுகள் பிரச்சனையினால நீங்கள் மன சோர்ந்து இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க மனதில் இருக்கிற சோர்வுகள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு கர்த்தருடைய சமூகத்துல மன மகிழ்ச்சியா இருந்து ஜெபிப்பீர்களானால் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கேட்டு கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. ஒரு நிமிஷம் கூட நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த மன மகிழ்ச்சியை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு நமக்கு பதில் கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில கூட நாங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், எங்கள் இருதயத்துல மன மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மன மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதித்தேன், அவருடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார் என்று அவன் ஜெபித்த வேளையில கர்த்தர் அற்புதத்தை செய்ததை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீர் அப்படியாய் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் மன மகிழ்ச்சியோடு உம்மை தேடுவதற்கும் எங்களுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் நீர் கேட்பதற்கும் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த கர்த்தா வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க உடைய பிள்ளைகள் எல்லோரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அன்று மன மகிழ்ச்சியா இருக்க தேவன் உதவி செய்வீராக. பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.